இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இன்னைக்கு என் பையன் லலித்துக்காக உங்க பொண்ணை நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். உன்னோட கல்யாணம் என்னோட 3வது பிள்ளை விவேக் கூட தான் நடந்துச்சு. உன்னோட முதல் ராத்திரி இல்ல எந்த ராத்திரியா இருந்தாலும் அது ஏன் கூட தான் நடக்கும். என்ன விடுங்க. இன்னையில இருந்து இவ உங்க 5 பேருக்குமே பொண்டாட்டி தான். அம்மா அம்மா இவதான் என் பொண்ணு கஞ்சன். ஏம்மா போய் சீக்கிரமா கை கால் முகத்தை கழுவிட்டு என்னோட மஞ்சள் புடவை எடுத்து கட்டிட்டு வா. எதுக்குமா? நான் சொன்னதை மட்டும் செய் போ. கஞ்சன் சீக்கிரம் வாமா. தோ வரேம்மா. இங்க பாருமா கஞ்சன், இவன் தான் என்னோட புள்ள லலித். அப்புறம் அவன் விவேக், அவன் பேரு சந்தோஷ், அப்புறம் அவன் சந்து. இன்னைக்கு நான் என்னோட பையன் லலித்துக்காக உங்க பொண்ண நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னோட மூத்த பையன் பேரு கேசவ். அவனால இன்னைக்கு இங்க வர முடியல. ஏன்னா அவனுக்கு ஆபீஸ் வேலை நிறைய இருக்கிறதுனால வர முடியல. பெரிய ஆபீஸ் எல்லாம் இவங்க வச்சிருக்காங்க. ஊர்ல இவங்க பெரிய குடும்பம். உங்க பொண்ணு ராணி மாதிரி இருப்பா. அஜய், அப்போ கல்யாணத்துக்கு உங்களுக்கு விருப்பம் தானே? கண்டிப்பா. சரி, அப்ப இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாசிப்பருப்பு லட்டு ரொம்ப சுவையா இருக்கு. என் பொண்ணுதான் செஞ்சா. இவளுக்கு நல்ல கைப்பக்குவம் இருக்கு. இவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்து சமைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவளோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு. கல்யாணத்துக்கு நாங்க அடுத்த மாசமே தேதி குறிச்சிருக்கோம். அடுத்த மாசமா? என்ன உங்க பொண்ணு இப்பவே மூஞ்சிய காட்டுறா? அவ சின்ன பொண்ணு. நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா அடுத்த மாசம் என்னோட 12வது கடைசி பரீட்சை இருக்கு. அதான் நான் அப்படி சொன்னேன். எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறமா போய் பரீட்சை எழுது. ஆனா ஒண்ணு, வீட்டு வேலைங்களை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ போய் பரீட்சை எழுதணும். நீங்க அத பத்திலாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் நான் கரெக்டா பாத்துப்பேன். அப்புறம் சரிங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தாம நாங்க ரொம்ப சிம்பிளா கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறோம். அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்க. சரிங்க, நாங்க கிளம்புறோம். அண்ணனுக்கு லாட்டரி அடிக்க போகுது. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் தான் நீ. 12வது படிச்ச பொண்டாட்டி வர போறா. நம்மால என்னன்னா 5வதையே தாண்டல. அண்ணா, முதல் ராத்திரி அன்னைக்கு பாருங்க, அண்ணி உங்களுக்கு ஏபிசிடி சொல்லி தர போறாங்க. இன்னும் அவ 12வது பாஸ் ஆகல. அவ ஒன்னும் மாஸ்டர் கிடையாது. எனக்கு பொண்டாட்டியா தான் இங்க வரா. அவ எவ்வளவு வேணாலும் பாஸ் ஆயிட்டு போறா. ஆனாலும் அவ பொண்ணு தானே. இந்த பெண் ஜாதியை எப்படி அடக்கி வைக்கணும்னு உன்னோட அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். சந்தோஷ், சந்து, அஜய் எல்லாரும் எங்கடா போயிட்டீங்க?
வா 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 வா, இங்க உட்காந்துக்கிட்டு நீ கச்சோரி தின்னுட்டு இருக்கியா? போய் லலித் எங்கன்னு போய் பார்த்துட்டு வா போ. கல்யாணத்தன்னைக்கு அவன் காணாம போயிட்டான். அக்கா எதுக்குக்கா இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? 3 பேரும் அவனை தேட போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. மாமா லலிதா எங்கேயும் காணோம். அவன் எப்படி கிடைப்பான்? அக்கா அதான் பெரிய புள்ள கேசவ இருக்கான்ல, அவன் எப்படி தேடி கூட்டிட்டு வந்துருவான். நீ வேற அவனை வெளியே அனுப்பி வச்சுட்ட, கல்யாணத்துக்கு வேற வர வேண்டாம்னு சொல்லிட்ட. எப்படி வர சொல்ல முடியும்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மூத்த மருமக செத்து போய் 4 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள தம்பி கல்யாணத்துல கொண்டாட்டத்தை போறான்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல போனா எல்லாரும் முதுகுக்கு பின்னாடிதான் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. மூத்த மருமக வீட்டுக்கு வந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு மருமகளை கூட்டிட்டு வரோம். நீ கேசவ விஷயத்தை விட்டு தள்ளு. முதல்ல லலித பத்தி யோசி. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இந்த ஊர்ல பொண்ணுங்க கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. அக்கா இன்னொரு மருமகளை கூட்டிட்டு வர்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அஜய், இன்னும் தண்டோர் அடிச்சு சொல்லு. நான் ஒரு பக்கம் இங்க இந்த வீட்டு குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என்ன வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் நீ என்னடானா என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அக்கா இந்த கௌரவம் கூட பொய்யானது தானே, ஏதோ ஓசியில பணம் வந்துச்சு. அஜய், அம்மா அம்மா லலிதா நான் எங்க போனாருன்னே தெரியலம்மா. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டு பாத்தியா? அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேம்மா. ஆனா அண்ணன் எங்க போனாருன்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. இவனை நான் இப்ப என்ன பண்றது? இன்னைக்குதான் இவன் தொடஞ்சு போகணுமா? அக்கா அப்போ கொடுத்த பணம் 50 தானா? அஜய், சந்தோஷ், சந்து சொல்லுங்கம்மா. உன்னோட விவேக் அண்ணனை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை ட்ரெஸ் போட்டு மாப்பிள்ளை அலங்காரத்தோட கூட்டிட்டு வாங்க. அம்மா என்ன என்ன சொல்றீங்க நீங்க? லலிதண்ணா வராதனால அந்த தண்டனை எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்கம்மா? என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உங்க எல்லாருக்கும் அவங்க அவங்க கவலை. நான் என்ன செஞ்சாலும் அது இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அந்த விமலா கதைய நான் பாத்துக்கிறேன். எப்படியும் அவளுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். அவ பொண்ணு கல்யாணம் 2வது பையனோட ஆனா என்ன, 3வது பையனோட ஆனா என்ன, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்னால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, இல்ல வேற எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குடா. அதை எதுக்காக நீ மதிக்க மாட்டேங்கிற? ஒரு விஷயத்தை தெளிவா கேட்டுக்கோ. நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல, என்னோட முடிவை நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா மாத்திக்கவே மாட்டேன். மருமகளே, நீ உன்னோட காலால இந்த கலசத்தை தொட்டு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு வாமா. அடடடா, என் மருமக பாக்குறதுக்கு அப்படியே நிலா மாதிரி இருக்கா. யார் கண்ணும் பற்றக்கூடாது. நம்ம விவேக் மட்டும் குறைஞ்சவனா என்ன? ஏன்பா விவேக், எங்க உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. விவேக்குக்கும் உனக்கும் தான் மண்டபத்துல கல்யாணம் நடந்துச்சு. உன்னோட கல்யாணம் என்னோட 3வது பிள்ளை விவேக் கூட தான் நடந்தது. நாங்க இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டோம். அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? ஆனா போதும், நீ இப்போ பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.
இவர் உன்னோட மாமா கேசவ், உன் புருஷனோட பெரிய அண்ணன். எப்பவும் நீ சுமங்கலி ஆயிரு. இவனோட பொண்டாட்டி எங்கன்னு மட்டும் தேடாத, அவதான் இப்ப இங்க இல்லையே. அஜய், சந்தோஷ், சந்த், நீங்க உன் அன்னைக்கு அவளோட ரூம் எதுன்னு காட்டுங்க போங்க. வாங்க நீ வாங்க. பாப்பா விவேக் வா. என்ன இப்படி முறைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. அவ இந்த வீட்டு மருமக. எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியை கட்டி வைக்கலையே நீங்க. படிக்காத முட்டாள பார்த்து எனக்கு கட்டி வச்சீங்க. ஆனா அந்த லலித்துக்கு மட்டும் நல்லா படிச்ச பொண்ணு, அழகா இருக்கிறவளா வேற பார்த்திருக்கீங்க. சூப்பர். உனக்கும் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ஒன்னும் இவ்வளவு அழகான பொண்ணு ஒன்னும் இலவசமா கிடைக்கல. அவளுக்காக நான் பணத்தை செலவு பண்ணிருக்கேன். உன்னோட கல்யாணம் என்னோட 3வது பையன் விவேக் கூட தான் நடந்துச்சு. இங்க பாரு, நான் வெளியில போயிட்டு வரேன். நீ படுத்து தூங்கு. அப்புறம் நான் வெளியே போன விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாத. புரிஞ்சுதா? என்னாச்சு கஞ்சன்? ஏதாவது பிரச்சனையா? யாரோ ரூமுக்குள்ள வந்தாங்க. யாரோ பெட்ஷீட் குள்ள கை விட்டு தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காது. அது உன்னுடைய பிரமையா இருக்கும். யாரும் வரல. நான் சத்தியமா சொல்றேன், இந்த ரூமுக்கு யாரோ வந்தாங்க. கஞ்சன், நீ ரெஸ்ட் எடுமா. கேசவ், நீ கணக்கு வழக்க எல்லாம் கொஞ்சம் சரியா பாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. விவேக், சொல்லுங்கம்மா. எங்க போற? அம்மா, நான் அது ஜத்தின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். தினமும் அந்த ஜத்தின் வீட்டுக்கு போறது அவ்வளவு முக்கியமா? நேத்து ராத்திரியும் போனேல்ல? அம்மா, ஜத்தின் என்னோட ஃப்ரெண்டுமா. இனிமே நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட போக கூடாதா? ஆமாண்ணே, விவேக் அண்ணன் பொண்டாட்டி கஞ்சன் இல்ல, ஜத்தின் அண்ணன் தானே. சந்தோ, அம்மா, நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே மாட்டேன். அவ என்னோட பொண்டாட்டி. எனக்காக அவளை பணம் கொடுத்து வாங்குனீங்க. வாய மூடு. அவ உனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ அங்க வந்திருக்கணும்ல. குடிச்சிட்டு போதையில கடந்திருக்க மாட்டேல்ல. என்னக்கா, அவனை பத்தி தெரியாதா என்ன உனக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாருப்பா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க மாமா. இன்னொரு மருமக எங்க இருந்து வருவா? மருமகளை கூட்டிட்டு வர பணம் இருக்கா?
எனக்கு கூட்டிட்டு வந்த பொண்டாட்டிய கல்யாணமாயி 6 மாசத்திலே கொன்னுட்டீங்க. ஏதோ சாக்கு சொல்றீங்க. பின்ன என்ன பண்ணுவாங்க? எனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும். போகட்டும் விடு. சரி, இப்ப விவேக்குக்கும் கஞ்சனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவதான் இவனோட பொண்டாட்டி. இவனோட பொண்டாட்டியா? இவன் பொண்டாட்டியா? மா, உனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தானே வேணும். இவன் வாரிசு கொடுத்து இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான். ஏண்டா, வந்த பொண்ணுகிட்ட புருஷன் மாதிரி நடந்துக்கணும். உன்னால நடந்துக்க முடியுமா? அது சரி, உனக்கு எப்போல இந்த பொண்ணுங்களை பிடிக்க ஆரம்பிச்சது? எல்லாரும் நல்லா கேளுங்க. அந்த பொண்ணை எனக்காக தான் விலைக்கு வாங்கினது. அவ எனக்கு தான் சொந்தம். இது எந்த உலகத்தோட ஃபேஷன் துணின்னு நீ போட்டுட்டு வந்திருக்க? உங்க அம்மா ஏழை தான் தெரியும். அதுக்காக இப்படி புடவைக்கு பதிலா இந்த துணியை தச்சு கொடுத்தாளா? அதெல்லாம் இல்ல அத்தை, இது என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம். இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு, அதுக்கு தான் நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு உனக்கு பரீட்சை இல்ல? பரீட்சை நல்லா எழுதிட்டு வாமா. ரொம்ப நன்றி மாமா. என்ன பரீட்சை எழுதுறது? புது மருமக இந்த துணியை போட்டுட்டு போறதா? அதுவும் முக்காடு இல்லாம. இந்த ஊர்ல நம்மள பத்தி என்ன பேசுவாங்க? அத்தை, ஆனா இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு. ஸ்கூலுக்கு நான் போய் தான் ஆகணும். நீ போக தேவையில்லை. அத்தை, நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் பரீட்சை எழுத போகலான்னு. நீ பரீட்சை எழுதுற விஷயத்தை எல்லாம் குப்பையில தூக்கி போடு. நான் போக கூடாதுன்னு சொன்னா போக கூடாது. நான் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அத்தை. நான் உன்னோட மாமியார். ஒரு தடவை நான் சொன்னேன். நீ அத்தை, நான் கண்டிப்பா போய். லலிதனா, ஏய், வாய் மூடு. உடலுடன் பேசிக்கிட்டே இருக்க. இதுக்கு முன்னாடி எங்க அம்மாட்ட நானே இப்படி பேசினது இல்ல. ஆனா நீ ரொம்ப ஓவரா பேசுற. அங்க என்னடி பாக்குற? அங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்ப வச்சுக்காத. நீ எனக்கு சொந்தமான பொருள், புரிஞ்சுதா? நீங்களா? அழாத. இங்க பாரு, நீ படிக்க தானே ஆசைப்படுற. நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா ப்ளீஸ் அல்றத நிறுத்து. என்ன விவேகனே, என்ன பண்றீங்க? ஜத்தினானனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட போகுது. வாய் மூடு. உன்னை என்ன பண்ற பாரு. இங்க பாரு, உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புருஷனா இருந்து என்னால உனக்கு எந்த சுகத்தையும் கொடுக்க முடியல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா அம்மா தான்
என்ன லலிதன்னு இங்க உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ அங்க விலைக்கு வாங்கி வச்ச பொருள் விவேகானனுக்கு வள விரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன இதுல என்ன தப்பு இருக்கு? விவேகானந்தனா உங்க புருஷன், லலிதண்ணா இல்லையே. புருஷன்னா எப்பொழுதும் உரிமை அதிகம் தானே. யாருக்கு உரிமை அதிகம்னு இப்ப காட்டுறேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது? கையை விடுங்க. நீ எனக்கு சொந்தமான பொருள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னொருத்தனை ஏறெடுத்து பார்க்கணுங்கிற எண்ணம் கூட உனக்கு வரக்கூடாது, புரியுதா? ஆமா, என்ன இதெல்லாம்? என்ன கரும அது? நீ 12வது படிக்கிறேங்கிற திமிரை என்கிட்ட காட்டுறியா? என்ன கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறியா? நான் 5வது ஃபெயிலுன்னு தெரிஞ்சிச்சா உனக்கு? உன்னோட திமிருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. இங்க பாரு, உன்னோட விதியில நான் தான் இருக்கேன்னா உன்னோட முதல் ராத்திரியா இருக்கட்டும், எந்த ராத்திரியா இருக்கட்டும், என் கூட தான் நடக்கணும். என்ன விடுங்க, ப்ளீஸ் என்ன விடுங்க. அம்மா, 2 நாளா என்ன நடக்குதுங்க? நீங்க லலிதனாவை ஏன் திட்டல? ஏன் அவரை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? லலிதா எதுக்காக நான் திட்டணும்? நீ என்ன கஞ்சன் கூடவா இருக்க? எப்ப பார்த்தாலும் நீ அந்த ஜதின் கூட தானே இருக்க. எனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அவ்வளவுதான். சொல்லு, உன்னால இந்த பொண்ணு மூலமா வாரிசு கொடுக்க முடியுமா? பாக்குறவங்க எல்லாரும் கல்யாணமாகி இத்தனை நாள் ஆச்சு, குழந்தை ஏன் உண்டாகலன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது சொல்லு. அதனால என்ன நடக்குதோ அதே நடக்கட்டும். இந்தாங்க. பரவாயில்ல, இந்தாங்க. சாப்பாடு நாளைக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. என்ன இப்படி சமைச்சிருக்க? ரொட்டி நல்லா வேகல. ஆனா நான் பார்த்து பார்த்து நல்லா தான் செஞ்சேன். பார்த்து பார்த்து செஞ்சியா? பார்த்து பார்த்து தான் செஞ்சியா? எப்படி சமைக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித் தரேன், வா. வாடிங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் நல்லா தான் செஞ்சேன். ரொட்டியை குடுக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க. வேகாத ரொட்டியை குடுக்குறேன். வேகாத ரொட்டி எப்படி இருக்குன்னு இந்த சாப்பிட்டு பாரு. இந்த மாதிரி ரொட்டி கொடுப்ப எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டு பாத்தியா? இன்னும் எவ்வளவு உனக்கு கத்து கொடுக்கிறது? எவ்வளவு கத்து கொடுக்கிறது உனக்கு? என்னடா கேக்குறேன்? விடுடா அவளை, விடு. டேய், என்னடா ஆச்சு? அவ என்ன பண்ணடா? அம்மா, இவ வேகாத ரொட்டியை சாப்பிட கொடுக்கறாமா. இவளுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியல. இவ அம்மா கிட்ட இவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்புன்னு சொன்னேன். ஆனா அப்படி செய்யல. நம்ம கிட்ட பணத்தை வாங்கி முழுங்கிட்டு இந்த ஒண்ணும் தெரியாதவள நம்ம தலையில கட்டிட்டான். நீ இவளை விட்டுத்தல. காயத்ரி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மாமாவும் அங்கதான் போயிருக்காரு, நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ என் கூட வா. கஞ்சன், என்ன இவ்வளவு பெரிய காயமாயிடுச்சு? வா, நீ என் கூட வா. வா வா. ரொம்ப நன்றி அண்ணா. இப்ப பரவாயில்ல. நீங்க எனக்காக ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படக்கூடாது? நமக்கு எந்த உறவும் இல்லையா என்ன? நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில யாரு வராங்களோ அவங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையை பாரு. என்னோட வாழ்க்கை ஏற்கனவே அது குட்டிச்சவராயிடுச்சு.
அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். எல்லாம் சரியாயிடும். கஞ்சன், நீ அழக்கூடாதுமா. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அந்த லலித் உன்னை எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பண்றது சரி. நான் உன்னை அன்பா பாத்துக்கிறேன். நான் தப்பானவனா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க லலித் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். லலித் 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 என்னடி எப்ப பார்த்தாலும் லலித் லலித்ன்ற? நான் இங்க உன் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீ லலித பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இனிமே உன்னோட வாயில அந்த லலித்ன்ற பேரு இல்லாம பண்ணிடுறேன். ஐயோ, என்ன விடுங்க. இன்னைக்கு என்ன யாராலையும் தடுக்க முடியாது. என்ன விடுங்க. யாராவது வாங்க. அவரு என்ன? இது நடக்க வேண்டியதுதான். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கேசவ் மேல ஒரு கண்ணை வச்சிட்டு இருக்க. ஐயோ, நீங்க என்ன பேசுறீங்க? அவர் எனக்கு அண்ணா மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன். நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த விஷயம் வீட்டை தாண்டி வெளியில போகவே கூடாது. புரிஞ்சுதா? கஞ்சன், நான் சொல்றது கேளு. நான் செஞ்சது தப்புதான். எனக்கு அந்த விஷயம் அப்பவே புரிஞ்சிடுச்சு. கஞ்சன், அன்னைக்கு என் மூளை கெட்டு போச்சு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. உண்மையை சொல்லணும்னா உன்னோட அழக பார்த்து நான் மயங்கிட்டேன். அதான் அப்படி நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிரு கஞ்சன். உங்களை நான் எப்படி மன்னிக்க முடியும்? நீங்க செஞ்ச காரியம் லலித், நான் சொல்றது கேளு. உனக்கு எவ்வளவு தைரியம்? லலித், லலித், நான் சொல்றது கேளு. வா லலித், என்ன விடு. லலித், என்னோட பொருளை தொடறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அம்மா, இவன்கிட்ட சொல்லி வை. நான் அவன் மேல செம கடுப்புல இருக்கேன். இங்க பாரு, அவ ஒண்ணும் உன் பொண்டாட்டி கிடையாது, விவேக்கோட பொண்டாட்டி. விவேக் பொண்டாட்டியா? என்னாச்சுமா? இவன் இந்த விவேக்கா? கல்யாணம் பண்ணி முழுசா அவளுக்கு ஒரு சுகத்தையே கொடுக்க முடியல. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ அவளை தொட்டிருப்ப? அத சொல்றதுக்கு நீ யாரா? உனக்கு அவ மேல என்ன உரிமை இருக்கு? நீ அவ புருஷனும் இல்ல, அவகிட்ட நீ அன்பாவும் நடந்துக்கிறது இல்ல. நீ ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிற. அவ எனக்காக வாங்கின பொருள் எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் அவன் நடந்துப்பா. அவ ஒண்ணு ஓம் பொண்டாட்டி இல்ல, விவேகோட பொண்டாட்டியும் இல்ல. புரிஞ்சுதா? அவ என்னோட பொருள், என்னோட பொருள். எப்பறா சொந்தமாகும்? அவ உனக்கு சொன்னா பேசுற? மரியாதையா கையெடு. அவ்வளவுதான். முட்டாளங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. கேண்டி, இங்க வந்து நீ யாருன்றத காட்டிட்டல. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டையை உண்டாக்கிட்ட. நான் சொல்றத கவனமா கேளு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அப்படிதான் நடக்கணும். எல்லாரும் கேட்டுக்கோங்க. இன்னையில இருந்து இந்த பொண்ணு உங்க 3 பேரோட பொண்டாட்டி.
அம்மா என்னம்மா சொல்றீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? எங்களையும் பிரிச்சு பாக்குறீங்க? எங்க பொண்டாட்டி எங்க கிட்ட வந்து கேள்வி கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? எங்க 3 அண்ணனுக்கும் ஒரே பொண்டாட்டின்னு சொல்லணுமா? எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? இன்னையில இருந்து இவ உங்க 5 பேருக்கும் பொண்டாட்டி. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? வாய மூடு. அவ்வளவு பணத்தை கொட்டி இந்த பிச்சைக்காரிய உனக்கு பொண்டாட்டியா கொண்டு வந்தேன். விவேக் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இவளை நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனா இது வரைக்கும் இந்த குடும்பத்தோட வாரிச பத்தி எந்த தகவலுமே இல்ல. நல்லா கேட்டுக்கோ. அவளுக்கு புருஷனா நடந்துக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா இதுக்கப்புறம் நீ உன்னோட எல்லா ஆட்டத்தையும் நிறுத்து. அது எப்படிமா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நிறுத்த முடியும்? போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒரு வாரத்துல 5 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். இதுதான் என்னோட முடிவு. கேசவ், இந்த தாலியை இவ கழுத்துல கட்டிட்டு இவன் நெத்தியில குங்குமத்தை வை. நாளைக்கு நீ கேஷவ் கிட்ட போவல்ல? இப்படி அடி வாங்கின உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி 2 பேரும் படுப்பீங்கன்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட வலி எல்லாம் காணாம போயிடும். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம். என்ன மேடம் டான்ஸ் பண்ண? என்ன விட மாடர்ன் புருஷன் உனக்கு கிடப்பானா? டான்ஸ் பண்ணுமா? டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடுன்னு சொன்ன. என்ன பொண்டாட்டி செல்லும்? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? நீ தான் என் பொண்டாட்டியாச்சு. எங்க எடு பார்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க என்ன பண்றீங்க? என்ன விட்டுருங்க. நீங்க போங்க. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. போங்க.
இந்த இரும்புறத கொஞ்சம் நிறுத்துறியா? சும்மா இருமைய சாவடிச்சுக்கிட்டு இருக்கா. கஞ்சன், உனக்கு உடம்பு வேற ரொம்ப முடியல, ஏதாவது மெடிசின் எடுத்துக்கலாம்ல? நீ என் கூட வா. ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அம்மா, கஞ்சன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அவளுக்கு 2 வாரமா உடம்பு சரியில்லை, யாரும் மருந்து கூட கொடுக்கல. வெறும் இருமல் தானே, சரியா போயிடும். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. நீ வா கஞ்சன். விவேக், விவேக், இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, 2 பேர் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியலையே. அக்காடி இப்படி டென்ஷன் ஆகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. என்ன கேட்டா விவேக் எல்லை மீறி போயிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். பாத்தியா, அவன் உன் பேச்சும் கூட கேட்க மாட்டேங்கிறான். வாய மூடு. ஊரை சுத்திட்டு வந்தாச்சா? நாங்க நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரோம், எங்கேயும் சுத்த போகல. அப்புறம் கஞ்சனுக்கு சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பார்க்க நல்லா தானே இருக்கா, எதுக்காக இவளுக்கு டெஸ்ட் பண்ணணும்? கஞ்சன் அம்மாவாக போறா. என்ன, நிஜமாவா? அட கடவுளே, என் மருமக தாயாக போறாளா? அண்ணே, நீ இந்த விஷயத்தை கேட்டியா? மருமக தாயாக போறா. கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம 2 பேரும் பேர பேத்திகளை பார்க்க போறோம். வாழ்த்துக்கள், உனக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ஃபார்ம் அத்தை. இது என்ன ஃபார்ம்? இந்த ஃபார்ம்ல குழந்தையோட அப்பா பேரு எழுதணும். யாரோட பேர் எழுதுறது அத்தை? என்ன இதுல முட்டாள் மாதிரி கேள்வி கேக்குறதுக்கு என்ன இருக்கு? தெரிஞ்ச விஷயம் தானே. முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா அது கேசவோடதா தான் இருக்கும். 2வது பிறந்தா அது லலிதோடது. 3வதா பிறந்தா அது விவேக்கோடது. 4வதா பிறந்தா அது சந்தோஷோடது. 5வது குழந்தை பிறந்தா அது சந்துவோடது. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடடடடா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எங்க என் பையனோட முகத்தை காட்டுங்க. பையன் இல்ல, லக்ஷ்மி வந்திருக்கா. என்னாச்சுன்னா, ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்திய பையன் பிறப்பான்னு. நான் தான் பையனுக்கு அப்பாவாக போறேன். நீ இந்த பிறந்திருக்கிற பொண்ணுக்கு தான் அப்பா. சரி, அழக்கூடாது. அத்தை, இவ்வளவு நேரமா குழந்தை அழுதுட்டு இருக்கு, என்னன்னு பாத்துருக்கலாம்ல. இத பாக்குறத விட்டுட்டு அடுத்த குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த கஞ்சன் பொண்ணை பெத்தெடுத்து என் கனவுல மண்ணை அள்ளி போட்டுட்டா. பத்தாததுக்கு அந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு அவ்வளவு செலவாகும். வாழ்க்கை ஃபுல்லா அந்த பொன் குழந்தைய எப்படி நம்ம வளர்க்கறது? நீ தானே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த. அப்ப அந்த பொண்ணு கிட்ட இருந்து நம்ம எப்படிதான் விடுதலை அடைகிறது? ஏன் இதுல இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற?
சந்தோஷ், சந்துரு, உன்ன மாதிரி வேலையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். இத்தனை நாளா என்ன பண்றதுன்னு நீ யோசிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்த. நான் அந்த வேலையை செஞ்சே முடிச்சிட்டேன். இந்த மருந்தை பால்ல கலந்து குழந்தைக்கு கொடுத்தா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போய் கொஞ்ச நாள்ல இறந்துரும். அதுக்கப்புறம் அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. கஞ்சன், கஞ்சன், நீ உடனே இங்கேருந்து கிளம்பிடு. எதுக்கு கிளம்பணும்? நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன் குழந்தைய கூடதுக்கான பிளான் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா லலிதனா எல்லாமே கிளம்பிட்டு இருக்காங்க. கஞ்சன் எங்க? கஞ்சன் எங்க? அவ கஞ்சன் எங்கன்னு தெரியாது லலிதண்ணா. அந்த குழந்தை எங்க? குழந்தை எங்க? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. தப்பிக்க விட்டுட்டியா? தப்பிக்க விட்டியா? அவ இங்க இருந்தா ஓடி இருப்பா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். கஞ்சன் நில்லு, நில்லு. குழந்தை என்கிட்ட கொடு. ஏய், நீ தள்ளு. யாரும் வராதீங்க. ஓ, தள்ளுங்க. பின்னாடி போங்க எல்லாரும். கஞ்சனை தூக்கி போட்டு நான் சொல்றதை கேளு. பின்னாடி போங்க. படிச்ச திமிரு இன்னும் உன்னை விட்டு போலன்னு நான் நினைக்கிறேன். பாரு, மரியாதையா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. இல்லன்னா நான் உன்னை. பின்னாடி போ. என்ன பொண்டாட்டி, அவளை சீக்கிரத்துல உன்னை விட்டுருவோமா? பின்னாடி போ. கஞ்சன், கஞ்சன் சொல்றதை கேளு. அசையாதீங்க, யாரும் அசையாதீங்க. என்னது? இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இவங்க தான் கஞ்சன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என் குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணாங்க. கான்ஸ்டபிள் போங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? வாரண்ட் இருக்கா உங்ககிட்ட? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா, எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். வாடா. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க. அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா என் குழந்தைய கொல்ல நினைச்சீங்கல்ல, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. முக்கியமா நீங்களும் ஒரு பொம்பளை தானே. உங்களை மாதிரி பொம்பளைங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணுங்களை வாழ விடாம ஒரு பொருள் மாதிரி பாக்குறீங்க. நான் ஒண்ணு வாரிசை பெத்து கொடுக்கிற மிஷின் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு. நான் ஒரு பெண், எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. என்னோட வாழ்க்கையை நீங்க ஒரு விளையாட்டு மைதானமாக்கி எல்லாரும் விளையாடுனீங்க. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு வாங்க. இவங்க எல்லாரோடையும் சேர்த்து என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நம்ம 2 பேருக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தினாங்க. அந்த உறவுல இருந்து உனக்கு விடுதலை. என்னம்மா இது? வா, வா, வா. அழுதுட்டே இருக்கா. இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் எப்படி இருந்தது? பரவாயில்லம்மா, நல்லாதான் போச்சு. இந்த வருஷம் எப்படியாவது பாஸ் ஆயிடு போதும். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த அம்மனோட கருணையால உங்க வீட்டுல பொண்ணு பிறந்திருக்கா. எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை இங்க வரவழைச்சு நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாம் நடத்தி முடிங்க.
அக்கா, அக்கா, எழுந்திரி. என்னாச்சுக்கா? நீ மறுபடியும் அழுதுட்டு இருந்தல, ஏங்கா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? என்னோட விதியில இனிமே இந்த கண்ணீர் மட்டும்தான் எழுதி இருக்கு. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் செஞ்சுதான் ஆகணும். அதுதான் இந்த சமுதாயத்தோட சடங்கு. எனக்கு தெரியும்க்கா, எனக்கு புரியுது. எனக்கு நினைக்கவே ஒரு மாதிரி இருக்குக்கா. நான் ஏன் தான் இப்படி ஒரு சமூகத்துல பிறந்தனும்? மூத்த பொண்ணா பிறந்தா தொழில் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. மூத்த பொண்ணா பிறக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? என் செல்ல அக்கா, நீ அவ்வளவு யோசிக்காதக்கா. மேல ஒருத்தர் இருக்கான்ல, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விதி அவன் எழுதி வச்சிடறான். நம்மளும் பிறந்து நமக்கு எழுதி வச்ச விதிப்படிதான் நம்ம நடந்தாகணும். எனக்கு அப்படி ஒரு தொழிலுக்கு போறதுக்கு பிடிக்கல. அந்த சடங்கையெல்லாம் நான் செய்யறதுக்கு விரும்பல. நான் ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழணும்னு விரும்புறேன். எனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும். இந்த சமூகத்தோட ரூலை எப்படியாவது உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஹரே ராம். எடுத்துக்கோங்க மந்திரி சார். நீங்க எனக்கு குவாரி நதி கிட்ட பாலம் கட்டுறதுக்கு அப்ரூவ் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் இந்த பரிசு. தனுவா, பணம் குடுக்கல் வாங்கல்ங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். நீ ஏதாவது வித்தியாசமான அன்பளிப்பா கூட அதை என் வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சிடுச்சு மந்திரி சார், புரிஞ்சிடுச்சு. அது என்னன்னா, இந்த கிராமத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தொழில் செய்யறவங்க தான். நீங்க ஒரு பெரிய மந்திரி, இதெல்லாம் எதுக்கு? ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் தனுவா, சடங்கு செய்யற அன்னைக்கு கண்ணி கழிக்கிற வேலைய நீங்க தானே பண்றீங்க? வணக்கம்மா. வணக்கம். அடுத்த சடங்கு யாரோடது? மோகன்லால் சாரோட பொண்ணு பத்மா சார். மந்திரி ஐயா, இந்த தடவை நீங்க தான் கண்ணி கழிக்கணும். அதுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். ஆனா மந்திரி ஐயா, இங்க நடக்கிற சடங்கு விஷயமெல்லாம் நிர்வாகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியவே கூடாது. இங்க பாருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. என்ன காஜல்? பரவாயில்ல, உட்காரு உட்காரு உட்காரு. புக் படிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னாச்சு காஜல்? நீ அங்கன்வாடி போறதை ஏன் நிறுத்திட்ட? நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன் பாஸ்கர் சார்? எப்படியும் கூடிய சீக்கிரம் எனக்கு சடங்கு நடக்க போகுது. காஜல், நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். எந்த வேலையும் கிடைக்க போறது இல்ல பாஸ்கர் சார். எப்படியும் நான் இந்த சமூக விதிகள் படி தொழிலுக்கு இறங்கிதான் ஆகணும். ஒருவேளை நான் அதை எதிர்த்தேனா, அப்புறம் அந்த ததுவாவோட கோபம் புயல் மாதிரி வந்து என் குடும்பத்தையே அழிச்சிடும். காஜல், உனக்கு அந்த சடங்கெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீ நம்பிக்கையோட இருந்து ஏதாவது முயற்சி பண்ணா கண்டிப்பா நல்லதே உனக்கு நடக்கும். எந்த வழியும் இல்ல. ஐயோ, அவனை விட்டுருங்க.
அதை எப்படி விடுவாங்க? இவ என்ன 3 பார்ட்டியோட பங்க தத்வானாவுக்கு கொடுக்கல. உங்களுக்கு தான் தெரியும்ல, தத்வானாவுக்கு எல்லா பார்ட்டியோட பங்கு போய் சேரணும். இந்தாங்க அவரோட பங்கு, எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். இது மாதிரி தான் என்னோட விதி. சந்தீப், நீயா? நீ எப்போ வந்த? அம்மா, நான் இப்பதான் வரேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ வர செய்தி ஏன் சொல்லவே இல்ல? அம்மா, நான் வரேன்னு உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தானா ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குமா? பயந்திருக்க மாட்டல? பின்ன என்ன பார்த்தது எவ்வளவு சந்தோஷப்பட்ட. ஏய் சந்தீப், நீயா? ஆனா நீ அமெரிக்காவில இருந்து திடீர்னு இங்க இல்ல. நான் என்ன கேட்க வந்தேன்னா, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருந்தீங்கன்னா வண்டி அனுப்பி வச்சிருப்பேனே. நான் உங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். ஆக்சுவலி அமெரிக்கால இருந்து நான் 1 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டேன். மும்பைல இருந்தேன். எனக்கு ஒரு நியூஸ் சேனல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. அப்படியா? அப்படின்னா இனிமே நீ மும்பையில இருக்க போறியா? கொஞ்ச நாளைக்கு உங்க கூடவே இருந்துட்டு அதுக்கப்புறமா மும்பைக்கு போயிடுறேன். சரி, அதெல்லாம் விடு. போய் கை கால் கழுவிக்கிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. நில்லு. அவன் வர்ற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும்ல? இல்ல, ஆனா மரியாதை உண்மை சொல்லு. உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை பத்தி, இந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்கிற விதிமுறைகளை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அந்த விஷயமெல்லாம் தெரியாத அளவுக்கு தூரமா வச்சுக்கோ. அதுக்காகத்தான் நான் வெளிநாட்டுக்கே அனுப்பி வச்சேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எப்படியாவது அவனை இங்கிருந்து மும்பைக்கு அனுப்பி வைக்கிற வழியப்பார். புரிஞ்சுதா? இங்க பார் பத்மா, இனிமே இவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்து நீயும் கத்துக்க. ஏன்னா 2 நாளுக்கு அப்புறம் உனக்கு எல்லா சடங்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ இவங்களோட தான் இங்க வந்து நிக்கணும். வணக்கம் அரியனே. வணக்கம் வணக்கம். என்ன பாக்குறீங்க? போங்க. அப்படியே இழுத்துட்டு போனா இப்படி பணம் யார் தருவா? என்ன நடக்குதுங்க? ஒருத்தர் தானே பேசினாரு.
அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப நடக்க போறத பார்க்கலாம். விடுங்க ப்ளீஸ். என்ன விடுங்க ப்ளீஸ். ரஞ்சித் செம்ம வேலை முடிஞ்சது. இவளை அங்கேயே தூக்கி போட்டு வந்துடலாம். ஐயோ என்னாச்சு? ஏய் எழுந்திரி. இங்க பாருங்களேன், ஏதோ ஆயிடுச்சு. பாவிங்க என்ன நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க. முதல்ல பேசுறதை நிறுத்திட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. தூக்குங்க. பாத்து சீக்கிரம் தூக்குங்க. ஆக்சுவலி நேத்து ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு இருந்துச்சுல. இஸ் ஷி ஆல்ரைட்? ஐ மீன் நல்லா இருக்காங்கல்ல? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பை தி வே, ஐ அம் சந்தீப். என்னோட பேர் சந்தீப். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்படி யாரும் இல்லாத தனியா இருக்க பொண்ணு பின்னாடி வர வேண்டியது, அவ அனுமதி இல்லாம அவளை போட்டோ எடுக்க வேண்டியது, இது ஏதாச்சும் ஒரு டீசென்ட்டான ஆளுங்க பண்ணுவாங்களா? உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். எனக்கு உன்ன மாதிரி பசங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அன்னைக்கு நீ ஏதோ சந்திராவுக்கு உதவி செஞ்ச, அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். சரி ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட கஷ்டமெல்லாம் இன்னொரு 10 நாள்ல முடிய போகுது. 10 நாளுக்கு அப்புறம் நம்ம காஜலுக்கு சடங்கெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவளும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் நம்ம வீட்டுல பணம் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ அந்த ததுவா கிட்ட கடன் வாங்கி வாங்கி நம்ம ஓஞ்சு போயிட்டோம். நம்ம வீடு, நம்ம நிலம் எல்லாமே அந்த ஆள் கிட்ட தானே அடமானமா இருக்கு. இங்க பாரு சகுந்தலா, நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த அம்மனோட ஆசீர்வாதத்துல நம்ம வீட்டுல பொண்ணு பிறந்திருக்கா. அது உண்மைதாங்க. அப்பா, கொடுத்து வச்சவங்கன்னா நீங்க தான். நான் துரதிர்ஷ்டசாலி. அட என்னம்மா பேசுற? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசாம வேற எப்படிமா பேசுறது? மூத்த பொண்ணா பிறந்துட்டா பிடிக்காத விஷயம் எல்லாம் செய்யணுமா? அத நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னோட கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் புதைச்சிட்டு தொழில் செய்ய போணுமா? இங்க பாருமா, இது இங்க இருக்கிற சமூகத்தோட ரூல்ஸ். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற மூத்த பொண்ணும் இந்த விதிமுறைகளை கடைபிடிச்சுதான் ஆகணும். என்ன விதிமுறைப்பா இது? இது நியாயம் இல்ல, மிகப்பெரிய அநியாயம். ஏன்பா, உங்களுக்கு பணம் தானே வேணும்? நான் சிட்டிக்கு கிளம்பி போறேன், ஏதாவது ஜாப் பண்ணுவேன், 2-3 வீட்டுக்கு போய் வேலை பார்ப்பேன். வெறும் பணத்துக்காக அந்த மாதிரி தொழில் செய்யறது எனக்கு விருப்பம் இல்லப்பா. காஜல், நீ உண்மையிலே சந்தோஷப்படணுமா? அந்த அம்மன் உன்னை இந்த தொழிலுக்காகவே தேர்ந்தெடுத்திருக்கா. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நாங்க எதையும் புரிஞ்சுக்க விரும்பல. இது காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர்ற விதிமுறை. இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை நீ அதை ஏத்துக்கலன்னு வச்சுக்க, எங்க 2 பேருக்கும் என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம்மா, நாம அந்த சடங்கை கடைபிடிக்கலன்னா அந்த அம்மனோட கோவம் நம்ம சமூகத்து மேல வெளிப்படும். அப்புறம் எங்க யாராலையுமே நிம்மதியா இருக்க முடியாதுமா. அதனாலதான் இந்த சடங்கு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல இருக்கிற மூத்த பொண்ணு கண்டிப்பா அந்த விதிமுறையை கடைபிடிச்சே ஆகணும். உங்களோட அன்பளிப்பு வந்துருச்சு மந்திரி சார். நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன்ல, இந்த தடவை நீங்க தான் கண்ணி கழிக்கணும்னு.
நான் என்னுடைய வாக்கை நிறைவேற்றிட்டேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்க. வா போலாமா? வா வாடகண்ணா, வா 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 வா. எதுக்காக பயப்படுற? இனிமே இதெல்லாம் பழகிக்க. இனிமே இதுதான் உன் தொழிலா இருக்க போகுது. இங்க பாரு, நீ ஒத்துழைக்காம இருக்கிற வரைக்கும் உனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். ஆஞ்சல் வருவா. ஆஞ்சல் வரமாட்டா. யார் நீ? யார் உன்னை இப்படி பண்ணது? அண்ணே, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பயப்படாத, தைரியமா சொல்லு. யார் உன்னை இப்படி பண்ணது? இல்ல, என்ன தயவு செஞ்சு போக விடுங்கண்ணா. ஐயோ, பொண்ணா பிறந்துட்டா இப்படித்தான் சாகணும். இந்த ஊர்ல என்னதான் நடக்குது? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க. என்ன நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் ஒன்னும் உங்களை ஃபாலோ பண்ணி வரலங்க. ஆக்சுவலி சில கிளிக்ஸ் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். எனக்கு உங்க போட்டோஸ பாக்குறதுல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல. நீங்க தயவு செஞ்சு என் கிட்ட வராம இருந்தாலே போதும். இந்த பையன் எப்ப பார்த்தாலும் என்ன தொல்லை பண்றான்னு நான் சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவேன். நீங்க ஒன்னும் அப்படி கத்த வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஃபீல் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் சரி, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் எதுவும் பேச தெரியாதுங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ மீன், இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அத பத்திலாம் எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்க போறதில்ல. உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? என்ன பத்தி தெரியாமலே லவ் பண்றீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அட்லீஸ்ட் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐ ஜஸ்ட் இங்க பாருங்க சந்தீப், ஒருவேளை நீங்க நல்ல மனுஷனா கூட இருக்கலாம். ஆனா நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க. நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ. உங்களுக்கு என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ எதுவுமே தெரியாது. அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன தொல்லை பண்ணாம இருக்கிறது நல்லது. எனக்கு உங்க குடும்பத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா உங்க மேல அக்கறை இருக்க. சரி, அதெல்லாம் விடுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. எப்படி எடுத்துக்கிறது? எஸ்ஸா நோவா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நினைச்சுக்கோங்க. அப்புறம்
என் பேர் வந்து ஆச்சல். அப்ப ஓகேன்னு எடுத்துக்கலாமா? முந்தானியே இப்படி நேரா வச்சுக்கணும். என்ன என் பொண்ணு பார்க்க அப்படியே தேவதை மாதிரியே இருக்கா. ஆச்சல், இதோ வரேம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கு முதலாளி. இன்னைக்கு உங்க காலடி முறையா எங்க வீட்டுல பட்டிருக்கு. அதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க வாங்க முதலாளி, உள்ள வாங்க. வாங்க முதலாளி, வாங்க. இன்னைக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் தேவிலால். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். அந்த அம்மனோட கருணையால உங்க வீட்டுல பொண்ணு பிறந்திருக்கா. அந்த அம்மனோட தயவால நம்ம சமுதாயத்துல எல்லா குடும்பத்திலையும் ஒரு பொண்ணு பிறக்கணும். இன்னைக்கு இந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்துல நான் உங்க எல்லாருக்கும் அறிவிக்கிறது என்னன்னா, இன்னையில இருந்து தேவிலாலோட எல்லா கடன்களையும் அடமானங்களையும் நான் திருப்பி கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி முதலாளி, ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவிய எங்க குடும்பம் என்னைக்கும் மறக்கவே மறக்காது. தேவிலால், ஏன் அப்படி சொல்ற? உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு முடிங்க. கண்டிப்பா முதலாளி. ஆஜல், போமா, போய் உங்க அக்காவை கூட்டிட்டு வா. போ சீக்கிரம். இந்த சமுதாயத்துல கடைபிடிக்கிற சடங்குகளை எனக்கு விருப்பம் இல்லாமயே நான் ஏத்துக்கணும். நான் அந்த தொழிலுக்கு போக விரும்பல. அக்கா, அக்கா, அக்கா எங்க போயிருப்பா? காஜல், தேங்க்யூ ஃபார் கம்மிங். காஜல், உனக்கு ஒன்றும் ஆகல? பாஸ்கர் சார், நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்ன எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போயிடுங்க. நீ ஒன்னும் பயப்படாத காஜல். நாம இங்க இருந்து எங்கேயாவது தூரமா ஓடி போயிடலாம். நிச்சயமா நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
தேவிலால், நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. நீ என்னோட குலதெய்வத்தையும் காலகாலமா கடைபிடிச்சிட்டு வர விதிமுறைகளையும் அவமதிச்சிட்ட. உன் பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர்ற விதிமுறைகளை மதிக்காம ஓடி இருப்பா. நீ பெரிய பாவம் பண்ணிட்ட. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க முதலாளி. அவ இப்படி பண்ணுவான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நாங்க கனவுல கூட இந்த விதிமுறைகளை கேவலப்படுத்த நினைக்க மாட்டோம் முதலாளி. தப்பு செஞ்சாத்தான் மன்னிப்பு கிடைக்கும் தேவிலால், பாவத்துக்கு கிடைக்காது. நீயும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பாவம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. இன்னையில இருந்து நீ எல்லாத்துக்கும் 4 மடங்கு அதிகமா வரி கட்டணும். நீ வாங்கின கடனுக்கு 5 மடங்கு வட்டியையும் உயர்த்திட்டேன். தயவு செஞ்சு கருணை காட்டுங்க முதலாளி, கருணை காட்டுங்க. நான் ஒரு ஏழை, உங்களை தான் நம்பி இருக்கேன். இல்ல நான் செத்துருவேன் முதலாளி. என்னால இவ்வளவு பெரிய பாரத்தை எப்படி சுமக்க முடியும் முதலாளி? பாரத்தை நீதான் உண்டு பண்ணிருக்க தேவிலால். இந்த சமூகத்துல நீ செஞ்ச இந்த பாவத்துக்கான தண்டனையை இங்க இருக்கிற எல்லாருமே அனுபவிப்பாங்க. இனிமே ஒண்ணு பண்ண முடியாது. ஒண்ணு நீ வாங்கின கடனை அட, இல்ல நடக்க இருந்த சடங்க நடத்தி முடி. முதலாளி, இனிமே இந்த சடங்க என்னால எப்படி முதலாளி நடத்த முடியும்? மூத்த பொண்ணு வேணா ஓடி போயிருக்கலாம் தேவிலால். நீ பட்ட கடனெல்லாம் தீரணும்னா உன்னோட 2வது பொண்ண சடங்குக்கு ஏற்பாடு பண்ண. இதை தவிர உனக்கு வேற வழியே இல்லை. இதுதான் என்னோட தீர்ப்பு. இதுக்கப்புறம் நீதான் முடிவு பண்ணணும். முதலாளி, அந்த காஜலை தேடி கண்டுபிடிங்க. எந்த காரணத்தை கொண்டு அவ தப்பிக்கவே கூடாது. என்னை ஏமாத்திட்டு ஓடி போனவளுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க முதலாளி. சத்தியமா முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நான் எதுக்காக ஒத்துக்கணும்? நான் இந்த வீட்டோட 2வது பொண்ணு தானே. அக்கா இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டா. அதுக்காக நீங்க 2 பேரும் என்ன அந்த நரகத்துக்குள்ள தள்ள பாக்குறீங்களா? அம்மா, தயவு செஞ்சு நம்ம நிலைமைய நீ புரிஞ்சுக்கோமா. ஆமா, அப்ப என்னோட நிலைமை? அப்படி பண்றதால என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடாதா? என் கனவு, என் ஆசைக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? இங்க பாருமா ஆச்சல், ஒருவேளை வீட்டோட மூத்த பொண்ணு இறந்துட்டா அவளோட தங்கச்சி இந்த விதிமுறைகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் அக்கா காஜல் நம்ம குடும்பத்தை பொறுத்தவரை, இந்த சமூகத்தை பொறுத்தவரை அவ செத்து போயிட்டாமா. நீயே பார்த்தல நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு அவ எப்படி ஓடி போயிட்டான்னு. இப்ப நாங்க உன்னதாமா நம்பி இருக்கோம். உன்னால மட்டும்தான் எங்களை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாற்ற முடியும். ஆனா அப்பா, இங்க பாரு, இங்க பாருமா, இங்க பாரு. எனக்கு புரியுதுமா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்ல. இதை தவிர நமக்கு வேற வழியே இல்லையேம்மா. இங்க பாரு, நம்ம வீட்டோட நிலைமை உனக்கே நல்லா தெரியும். இதுக்கப்புறம் நாங்க உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம். ஒருவேளை உனக்கு எங்க மேல பாசம் இருந்தா நீயே யோசனை பண்ணி பாரு. நீ சரின்னு தலையாட்டினா நம்ம குடும்பத்தை கஷ்டத்துல இருந்து காப்பாத்தலாமா? இல்லனா தற்கொலை பண்ணிக்கிறத தவிர நம்ம குடும்பத்துக்கு வேற வழியே இல்லம்மா.
நாம தப்பிச்சிட்டோம். வா பாஸ்கர் சார், நம்ம ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் தப்பிச்சு வந்துட்டோம். ஒருவேளை தது ஆளுங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டா நம்மள கொன்னுடுவாங்கல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குட்டி காஜல், அப்படி எதுவுமே நடக்காது. நாம தான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. ததுவாவும் அவனோட ஆட்களும் நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? சரி வா வா. பாஸ்கர் சார், பாஸ்கர் சார், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஹரிராம் சொல்லு. வணக்கம் முதலாளி. வேலை முடிஞ்சிடுச்சு. பணத்தை புதைச்சிடு. யாருக்கும் எந்த தகவலும் தெரியக்கூடாது. சரிங்க முதலாளி. நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சந்தீப்? என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாது. நீ என்ன சொல்ற? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கல, இந்த ஏழை பணக்கார ஜாதி மதம் எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல. அப்புறம் ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சந்தீப், உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? இங்க இருக்க சமூகத்தை பத்தி என்ன தெரியும்? உனக்கு இதெல்லாம் தெரியாது. இங்க இருக்க சமூக விதிமுறை என்னன்னு தெரியுமா? அந்த குடும்பத்துல இருக்க மூத்த பொண்ணு ஒரு விபச்சாரியா மாறணும் சந்தீப். இப்படி ஒரு விதிமுறைய தூக்கி எரிஞ்சிட்டுதான் என் அக்கா இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா. இப்போ நான் என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த விபச்சாரி தொழிலை ஏத்துக்கணும். வாட்? என்ன உளற நீ? இந்த ஊர்ல அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அஞ்சல், நான் உயிருக்கு உயிரை உன்னை காதலிக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, உனக்கு நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, நீங்க எதுக்காக போலீஸ் கிட்ட சொல்லல? அட்லீஸ்ட் உங்க ஜமீன்தார் கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. உனக்கு தெரியாது சந்தீப், இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே இந்த ஊரோட ஜமீன்தார் ததுவா தான் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க. அப்புறம் அந்த போலீஸ்ல ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. எல்லா போலீஸ்காரங்களையும் இப்படி விரல விட்டு ஆட்டுவான். என்ன உளற நீ? இதுதான் உண்மை. அவன் ஒரு மனுஷனே இல்ல, அவன் ஒரு அரக்கன். அஞ்சல், அவர் தான் என்னுடைய அப்பா. என்ன? ஆமா, நான் தான் தத்வாவுடைய புள்ள, அவருடைய புள்ள நான். அப்போ நீ கண்டிப்பா என்ன மறந்துதான் ஆகணும். எதுவுமே நடக்க போறதில்ல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை மறக்கிறதுக்கு எனக்கு காரணத்தை கொடுத்துட்ட. ஒருவேளை நீ சொல்றது எல்லாம் உண்மையா மட்டும் இருந்துச்சுன்னா, அப்ப நீ என்ன மறக்க வேண்டிய அவசியம் இருக்காத. அப்ப தத்துவா என்னுடைய அப்பாங்கிற அந்த விஷயத்தை நான் மறந்துடுறேன். அப்பா, அப்பா, அப்பா. என்னாச்சு? ஏன் கத்துற? உன் அப்பா வெளியில போயிருக்காரு. ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நான் அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்டாங்கன்னா அவர் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஊர்ல அப்படி என்னெல்லாம் கொடுமை நடந்துகிட்டு இருக்கு? அப்போ அவர் செய்யற அநியாயங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லு. அப்படின்னா அப்பாவை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் அவர் கூட உங்களால எப்படி இருக்க முடியுது? ஆமா, அவரை யார் எதிர்த்து பேசினாலும் அவங்கள ஒரே அடியா அவர் அழிச்சிடுவாரு.
அவர் பார்வையில உறவுகளுக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது. வாய மூடுறியா? நீ உன் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத மறந்துடாத. இதுக்கு மேலேயே நீ ஒரு வார்த்தை பேசுன, நீ உன்னோட துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல மும்பைக்கு கிளம்புன. அவங்கிட்ட சொல்லு சாவித்திரி. நில்லுங்கப்பா. இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் தெய்வம் மாதிரி நினைச்சு கும்பிடுற என்னுடைய அப்பா இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏழைகளை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறீங்களா? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஆனா ஒரு விதத்துல இது நல்லதுக்குதான். இப்ப உங்களுடைய உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. வாய மூடுறா. நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? காதல் அப்படின்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாதுல்லப்பா. நான் சில மனசார விரும்புறேன். அவளுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்க நான் விட மாட்டேன். உனக்கு காதல் பைத்தியம் பிடிச்சிடுச்சா? அந்த பொண்ணுக்கு அதுக்கான தகுதி என்னடா இருக்கு? அவ ஒரு விபச்சாரி. அவளை நான் விபச்சாரி ஆக்காம நான் விட போறதில்ல. என் மூஞ்சில முழிக்காத, போயிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் அவளை படுக்கைக்கு கூட்டிட்டு போவேன். நடுவுல யாரு வந்தாலும் அவன் காலி. நான் ததுவாடா, ததுவா. என்ன வணங்குனா நான் கடவுள். என்ன யாரும் மதிக்கலைன்னா அவங்களுக்கு நான் அரக்க. உங்களுடைய தத்துவம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னைக்கு உங்களுடைய லிமிட் எல்லாத்தையுமே நீங்க தாண்டிட்டீங்க. உங்க கிட்ட இருந்த ஆஞ்சலை நான் கண்டிப்பா எப்படி காப்பாத்திய தீர்வேன். நீங்க வாங்கம்மா. அவ எங்கேயும் வரமாட்டா. நான் என் புள்ளையோட போவேன். நான் உன் கூட வரேன் சந்தீப். சாவித்ரி, குரலை உயர்த்தாதீங்க. 25 வருஷமா அமைதியா இருந்தேன். இனிமே நான் அமைதியா இருக்க போறதில்ல. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சியா? நீ செய்யற அட்டூழியம், அயோக்கியதானம் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கண்ணி கழியணும்னு தானே நீ காத்துக்கிட்டு இருக்க. நான் இத்தனை வருஷமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இனிமே அது நடக்காது. இப்ப நான் தனி ஆள் இல்ல. என் புள்ள சந்தீப் எனக்கு துணையா இருக்கான். வாடா போலாம். நான் இனிமே இந்த அரக்கனோட முகத்தை கூட பார்க்க விரும்பல. முதலாளி அம்மா, நான் உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இந்த வீட்டுல தங்குனா அதுக்கப்புறம் முதலாளி எங்க குடும்பத்தை என்ன செய்வார்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாம என் மூத்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடுனதுல இருந்து நாங்க எல்லாரும் முதலாளியோட கண்காணிப்புல இருக்கோம். இதுக்கப்புறம் அவரு அப்படி எதுவுமே நடக்காது அங்கிள். நானும் அம்மாவும் இங்க இருக்கிற வரைக்கும் அப்பாவால உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு அவர் பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அதுல நாங்களும் சேர்ந்துதான் பாதிக்கப்படுவோம். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இந்த ஊர்ல அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அநியாயம், அட்டூழியத்தெல்லாம் எதிர்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. இதுதான் முழு கதை இன்ஸ்பெக்டர். இத்தனை வருஷமா பொண்ணுங்க இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. ஆனா ஒரு பொண்ணு கூட தைரியமா இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. யாராவது ஒருத்தர் நடக்கிற விஷயம் என்னன்னு இங்க வந்து சொல்லி இருந்தா இன்னைக்கு நடக்கிற கொடுமைகள், அநியாயம் இது எதுவுமே நடக்காம நாங்க மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்திருப்போம். சரி விடுங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க.
இதுக்கப்புறமா நான் இந்த விஷயத்த எம்எல்ஏ எம்பி வரைக்கும் கொண்டு போவேன். தேவைப்பட்டதுன்னா நான் சிஎம் வரைக்கும் கூட கொண்டு போவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயம் இதோட முடிஞ்சு போயிடும். நீங்க இனிமே தைரியமா இருக்கலாம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். பாப்பலாம். ததுவா வணக்கம். இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னை எதிர்த்து யாரு நின்னாலும் அவங்களுடைய நிலைமை இப்படித்தான். நான் ததுவாடா, ததுவா. கையெடுத்து கும்பிட்டா கடவுள். இல்ல என்னை எதிர்த்தா விடக்கூடாது. வாங்க எல்லாரும் வாங்க. இனிமே நம்மளுக்கு நிம்மதிதான்.